தங்கம், நீ எதை நினைச்சு பாட்டு பாடிட்டு இருக்க? என்ன தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லு. இந்த குழந்தை தாயில்லாத குழந்தைய வளர வேண்டாம்னு நினைக்கிறேன். தப்பா பேசிட்டேனா? இறந்து போன உங்க மனைவியை நினைவுபடுத்திட்டேனா? நான்சென்ஸ். என் மனைவி இறந்து போனதா உங்ககிட்ட யார் சொன்னது? உன் மேல தப்பு இல்லை. என்னை என் குழந்தைய பாக்குறவங்க அப்படித்தான் நினைப்பாங்க. என் மனைவி உயிரோட தான் இருக்கா. இருந்தும் இல்லாத மாதிரிதான். ஆனா என் மனைவியோட இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. நீ தப்பா இதையும் சொல்லல. உண்மையை சொல்ல போனா என் மனைவி என் குழந்தைய அனாதையாக்கிட்டா. எங்கிருந்தோ வந்த நீ என் குழந்தை மேல அனுதாபப்பட்டு அவனுக்கு தாயா இருக்கேன்னு சொல்றியே, உனக்கு நான் தான் நன்றி சொல்றேன். ஆனா உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டு கேட்கல. தெரியும் தெரியும். வயசு நம்முடைய உணர்ச்சிகளை ரொம்ப நாளைக்கு மறைச்சோ மறந்தோ நம்மால வாழ முடியாது. நீ என் மேலேயும் என் குழந்தை மேலே வச்சிருக்கிற அன்பு உண்மையா இருந்தா நான் பார்க்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும். வேறு சந்தோஷமா வாழணும். பிரபாகரா, நீ இங்கே வேலை செய்யறதுனால உன் மனைவி தினம் வந்து தம்பியை பார்த்துக்கிட்டு. ஓகே? சரிங்க. என்ன சந்திரா ரோட்ல காலியா இருக்குது. என்ன சொன்னீங்க? இன்னொரு இடம் சொல்லுங்க. என்ன சார், நாங்க ஸ்பெஷல் நாடகம் நடத்துறோம். முன்சுமா கேக்குறீங்க. சரி சொல்றேன் சார், கொஞ்சம் கவனமா கேளுங்க. எங்க முதலாளிக்கு சொந்தமான பங்களா ஒண்ணு சந்திரா ரோட்ல காலியா இருக்குது. வீடு விக்கிறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் வாடகைக்கு விடுறதா இருந்தாலும் உங்க கம்பெனி தான் அத்தாரிட்டியானே. ஆமா, அதனாலதான் சொல்ல வந்தேன். நல்ல ஆளா வீட்டுல இருந்து நம்ம கழுத்தை அறுக்காதவனா 1ஆம் தேதி வாடகை கொடுக்குற பாத்தியா இருந்தா சொல்லுங்க. ஒரு வீடு வாடகைக்கு கிடைக்குமா? கிடைக்கும். என் கண்ணு என்னால நம்ப முடியலையே. நீலகண்டம் இல்ல? ஆமா சார். சௌக்கியமா? ஐயோ ஐயோ, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் சார். உங்களை இத்தனை வருஷத்துக்கு பிறகு நான் பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. எப்ப சார் வந்தீங்க? நீங்க சவிக்கமா? குழந்தை சவிக்கமா? ஐயோ குழந்தைன்னு சொல்றேன். தம்பி நேரம் பெரிய ஆயிருப்பாரு. தம்பி சவிக்கமா? இப்ப எங்க இருக்கிறார் அவரு? தம்பி ஹோட்டல்ல தங்கியிருக்கான். அவனுக்கு இந்த ஊர்ல தான் வேலை கிடைச்சிருக்கு. நேத்து தான் நாங்க இங்க வந்தோம். ஆமா, கோகிலா நல்லா இருக்காங்களா? அது பெரிய கதை சார். அவங்க வாயை திறந்து பேசி சிரிச்சு பல வருஷம் ஆச்சு சார். இப்ப உங்களை பார்த்தாங்கன்னா ஒண்ணு வாயை விட்டு கதறிடுவாங்க. மாத்தம்னால மாத்தம் அப்படி இப்படி மாத்தம் இல்ல சார். வாங்க சார், வீட்டுக்கு போலாம். எனக்கு வாடகைக்கு ஒரு வீடு வேணும், அதை கேட்கறதுக்காக தான் வந்தேன். சார், உங்களுக்கு வாடகைக்கு தானே வீடு. என் கூட வாங்க, கை மேல இருக்கு. வாடகை என்ன? அதை பத்தி நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நான் பாத்துக்கிறேன் சார். உங்களுக்கு கமிஷன் கொடுக்காமல எங்களுக்கு பாத்து கிடைச்சாச்சு. நான் வரேன். ரொம்ப நன்றி சார். என்ன சார், அமர்நாத் நம்ம ஊருக்கு வந்திருக்கானாண்டா. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு மேட்ச் ஆடுறானா.
முதல்ல நீலகண்டன் அனுப்பிச்சு 2 டிக்கெட் வாங்கி கொடுத்து. தெரிஞ்சது போங்க. 15 வருஷமா பெத்த பொண்ணு வாழா வெட்டியா வீட்டுல இருக்குது, அதை பத்தி கவலைப்படல. எவனா ஊர் பேர் தெரியாத அமரநாத்தா, அவனை பத்தி தான் பெரிய அக்கறை உங்களுக்கு. கோகிலா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நான் கவலைப்படுறதால திரும்ப அவளுக்கு வாழ்க்கை கிடைக்க போதா? இத்தனை வயசுக்கு அப்புறம் எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேண்டாம், அதான் டிக்கெட் வாங்க சொல்லு. என்னடா நீலகண்டா, நல்ல நேரத்துல வந்து சேர்ந்தேன். வர ஞாயிற்றுக்கிழமை அமர்நாத் டென்னிஸ் மேட்ச் இருக்கு, உடனே போய் 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்துரு. அமர்நாத் டென்னிஸ் மேட்சுக்கு நீங்க ஏதா டிக்கெட் வாங்கினா? அறிவு கட்டவனே, அமர்நாத் நமக்கு என்ன மாமனா மச்சானா? நாம ஃப்ரீயா போய் அங்க உட்கார. ஐயா, அவர் உங்களுக்கு சொந்தவங்க. சொந்தமா? ஆமாங்க, அமர்நாத்துடைய சொந்த பேரு அசோக். அசோக்குடைய அப்பா பேரு சந்தோஷ். என்னடா சொல்ற நீ? ஆமாங்க, அமர்நாத் உங்க சொந்த பேருங்க. இப்ப எங்க இருக்காங்க? அசோக்கு இந்த ஊர்ல வேலை கிடைச்சிருக்கு, வீடு கிடைக்காம அலைஞ்சிட்டு இருந்தாங்க. சந்திரா ரோட்ல நம்ம வீடு காலியா இருந்தது, அங்கதான் அப்பாவையும் பிள்ளையும் குடி வச்சுட்டு வரேன். அப்படியா? வா, உடனே போய் பார்த்து வருவோம். கோகிலா, அந்த பிடிவாதக்காரி அங்கெல்லாம் வரமாட்டேன், நீ வாடா. நானும் வீட்டுக்கு போறேன். ஹலோ, கோகிலா பேசுறேன். யாரு? லட்சுமியா? என்ன திடீர் விஜயம்? என்ன அமர்நாதோட டென்னிஸ் மேட்ச் பார்க்க வந்தியா? அந்த அமர்நாத் யார் தெரியுமா? நான் சொல்ல நீ அசந்து போயிடுவேன். அந்த அமர்நாதிய வேற யாரும் இல்ல. ஹலோ ஹலோ, கட் ஆயிடுச்சு. ஹலோ, லட்சுமியா? அந்த அமர்நாத் யார் தெரியுமா? அவன் தான். ஹலோ, மழை வருவது மயிலுக்கு தெரியும், மகன் திருமுகம் மனதுக்கு தெரியும். மழை வருவது மயிலுக்கு தெரியும், மகன் திருமுகம் மனதுக்கு தெரியும். இனி அவளது உலகத்தில் பகலென இரவென மகனே கதிரவனாம், வரும் இரவினில் அவனே புது நிலவாம். மழை வருவது மயிலுக்கு தெரியும், மகன் திருமுகம் மனதுக்கு தெரியும். மிக பட பட படவென பொறிந்தவள் தான் அவள் கல கல கலவென இருந்தவள் தான் மிக பட பட படவென
என பொறிந்தவள் தான் அவள் சரியென நினைத்தது தவறென முடிந்தது கலகத்திலே அவள் மிக மிக பழையவள் உலகத்திலே இன்று மிக மிக புதியவள் குணத்தினிலே இது கலியுகமோ இல்லை புதியுகமோ இவள் இதயத்திலே மழை வருவது மயிலுக்கு தெரியும் அதன் திருமுகம் மனதுக்கு தெரியும் இனி அவளது உலகத்தில் பகலென்ன இரவென்ன மகனே கதிரவனாம் வரும் இரவினில் அவனே புது நிலவாம் மழை வருவது மயிலுக்கு தெரியும் அதன் திருமுகம் மனதுக்கு தெரியும் அன்று நடந்ததை நினைப்பதில் கலங்குகிறாள் என்று நடப்பதை நினைப்பதில் மயங்குகிறாள் அன்று நடந்ததை நினைப்பதில் கலங்குகிறாள் என்று நடப்பதை நினைப்பதில் மயங்குகிறாள் ஒரு மகனுக்கு தாய் என உலகத்தில் யாருக்கு தெரிகின்றது ஒரு மனதுக்குள் ரகசியம் இருக்கின்றது அது கனவிலும் நினைவிலும் தவிக்கின்றது அவன் மறந்துவிட்டான் இவள் மறப்பதில்லை கதை நடக்கின்றது மழை வருவது மயிலுக்கு தெரியும் மகன் திருமுகம் மனதுக்கு தெரியும் இனி அவளது உலகத்தில் பகலென்ன இரவென்ன மகனே கதிரவனாம் வரும் இரவினில் அவனே புது நிலவாம் மழை வருவது மயிலுக்கு தெரியும் மகன் திருமுகம் மனதுக்கு தெரியும் கோகிலா வாங்கப்பா வாங்க சாப்பிடலாம் நாங்க மாப்பிள்ளை வீட்டுல பேரன் கூட உட்கார்ந்து அமக்கலமா ஒரு பிடி பிடிச்சிட்டோம் நீ போய் சாப்பிடு போ போம்மா நீ போய் சாப்பிடு போமா போ போம்மா காலகாலத்துல சாப்பிடு இன்னைக்கு ஏன் இப்படி விரட்டுறீங்க ஒரு வேளை சாப்பிடலன்னா உயிரா போயிடும் ஆமா உனக்கு ஏன் இப்படி கோவம் வருது இன்னைக்கு சுந்தரேசா நம்ம பேரன் என்னமா வளர்ந்துருக்கா பாத்தியா அவனுக்கும் பாரு மூக்குக்கு மேல கோவம் வருது அண்ணே அந்த அம்மாவை அவன் எப்படி விரட்டான் பாத்தீங்களா ஆமா அந்த அம்மாவை தானே நல்லா வரட்டிட்டான் அம்மாவா அவங்க கூட யார் இருக்காங்க அவங்க வீட்டுல எந்த அம்மா இருந்தா உனக்கு என்ன இல்ல எனக்கு என்ன அண்ணே உங்களுக்கு புரியலையே அசோக்குக்கு சித்தி கித்தி வந்திருப்பாளோன்னு கோகிலா மனசுல ஒரு சஞ்சலம் அந்த சஞ்சலம் தேவையில்லை வேலைக்காரம்மா அந்த வேலைக்காரம்மா விரல் பட தண்ணி கொடுத்தான்னு அதே ஸ்பாட்ல வேலையை விட்டு விரட்டான அசோக்கு அதை பார்த்த உடனே எனக்கு திக் திக்குன்னு ஆமாம்மா ஆமா அது உங்க பேரனோட பிறவி குணம் என் பேர பேர புள்ளைய பார்த்துட்டு வந்ததுல இருந்து 20 வயசு குறைஞ்சி குதி குதின்னு குதிக்கிறீங்க இருக்காதா பின்ன நாளைக்கு டென்னிஸ் மேட்ச்ல அவன் வெளு வெளுக்க போறான் நீங்க விசில் அடிப்பீங்க நானும் இப்படியே தான் அடிக்க போறேன் விசில் கொஞ்சம் நீ மேட்ச்க்கு வரியா அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காதடா சரி கூட வேண்டியதுதான் எனக்காதான் ஹலோ கோகிலா பேசுறேன் உங்க வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் அனுப்பிச்சாச்சுங்க அப்படியா பார்வதிக்கு குழந்தை பிறந்திருக்கா ஆண் குழந்தையா ரொம்ப சந்தோஷம் நான் இப்ப வரேன் ஆஸ்பத்திரியா வரேன் அப்பா பார்வதிக்கு ஆஸ்பத்திரியில ஆண் குழந்தை பிறந்திருக்கா நான் இப்போ போய் பார்த்துட்டு வரேன் பார்வதிக்கு ஆஸ்பத்திரியில குழந்தை பிறந்திருக்குதாமே என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல பிறக்கும் அடமடைய இவ்வளவு நேரம் மாப்பிளையும் பேரனையும் பார்த்து வந்து நம்ம 2 பேரும் மாறி மாறி சொல்லி இருக்கிறோம் ஒரு ரியாக்ஷனையும் காணாம அவங்கிட்ட அண்ணே டோட்டலா நான் ஒண்ணு சொல்லட்டுமா என்ன உங்க மக கோகிலாவை பத்தி யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல சுந்தரேசா 15 நிமிஷம் இருட்டுல இருந்துட்டு திடீர்னு வெளிச்சத்தை பார்த்தா எப்படி இருக்கும் கண்ணு கூசம் என் மக கோகிலா 15 வருஷமா இருட்டுல இருந்திருக்கா
இன்னைக்கு திடீர்னு வந்த பிரகாசமான வெளிச்சத்தை உடனே பார்க்க முடியுமா? கொஞ்ச நாள் ஆகும். கரெக்ட்.